மச்சான் ஈவினிங் படத்துக்கு போகலாமா? இல்லைடா நான் வரலடா, கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன உனக்கு அப்படி கழட்டுற வேலை? இல்லைடா அண்ணன் ஒரு வேலை சொல்லியிருக்காருடா, அதை போய் என்னன்னு பார்க்கணும். ஓ உங்கள் அண்ணன் பிஸி மேன் அவர் தானே? எப்போ பார்த்தாலும் ட்ராவல்லே இருப்பாருன்னு சொல்லியிருக்கிய. அவர்தான். ஏய் மச்சான் வராங்கடா. டேய் தம்பி, இதியாரா உன் ஃப்ரெண்டா? மத்தியானமே இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சரி வர்ற வழியில் பிரியாணி கடையை பார்த்தேன். சரி அதான் உனக்கு பிரியாணினா பிடிக்கும்னு சொல்லி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. சாப்பிடுவா வா தம்பி, சாப்பிடுவா. ஏய் நான் கிளம்புறேன்டா. ஏய் மச்சான் இருடா. ஏய் நான் வரேன்டா. ஏய் தம்பி சாப்பிட்டு போப்பா. இல்லை நான் கிளம்புறேன். ஏய் தம்பி, ஏய் மச்சான் என்னடா ஆச்சு உன் ஃப்ரெண்டுக்கு? கோவமா? சண்டையாடா? உன்னை யார் இங்கே வர சொன்னது? ஏய் தம்பி எதுக்குடா இப்படி கத்துற? என்னடா ஆச்சு எனக்கு? எப்போதும் ஈவினிங் தானே வருவேன், இப்போ என்ன புதுசாக இப்போ வந்து தொலைஞ்சிருக்க? நீ இல்லைன்னா என் ஃப்ரெண்டை நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? ஒரு குப்பை ஆடுறவனோட தம்பின்னு என்ன நினைக்க மாட்டான்? ஏய் இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கு? மதியான நேரம் சாப்பிடாம இருக்கு, அதான் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன்டா. ஏன்டா இப்படி கத்துற? பெரிய பிரியாணி. அவன் யார் தெரியுமா? அவங்க அப்பா யார் தெரியுமா? சீ ஏய் எல்லாம் போச்சு. ஏய் நீ பண்றதும் பேசுறது எல்லாமே புதுசா இருக்குடா தம்பி. நீ பேசுறது எதுவுமே சரியில்லைடா, கொஞ்சம் யோசிச்சுக்கடா. போனே. ஏய் மச்சான். ஏய் பேசாதடா, உன் மேலே செம்ம கானில் இருக்குண்ணா. மச்சான் சாரிடா, நான் சொல்றதை கேளுடா. நான் என்ன உனக்கு அவ்வளோ சீப்பாக போயிட்டேனா? ஏன்டா ஃப்ரெண்டுக்குள்ளே கௌரவம் பார்க்குறீங்க? இந்த காலத்தில் இன்னும் மாறாமல் இருக்கீங்களேடா. சே மச்சான் நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து எங்கள் அண்ணன் இந்த வேலை தான்டா பார்த்துட்டு இருந்தேன். அப்பையிலேருந்தே என்கிட்ட யாரும் சரியாக பேச மாட்டாங்க. தோ குப்பாடுறவன் தம்பி வரான்டா, குப்பாடுறவன் தம்பி போகிறான்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? எவ்வளோ பெருமைப்படுற விஷயம் தெரியுமா அது? உங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டு குப்பை அள்ளி என்னை படிக்க வச்சாரு. நீ மட்டும் சும்மாவா? நல்லா படித்து மெரிட்டில் சீட்டு வாங்கியிருக்க. இவ்வளோ பெரிய காலேஜில் சீட்டு கிடைக்கிது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எந்த டொனேஷனும் இல்லாமல். ஃபீல் பண்ணாரா? அப்புறம் ஏன் மச்சான் நேற்று எங்கள் வீட்டில் நீ சாப்பிடாம வந்துட்டேன்? எவ்வளோ தடவை உன்னை இது தெரியாமல் செலவு பண்ணி வச்சுருக்கேன்டா. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நீனும் உங்கள் வீட்டுக்கு நிறையா தடவை கூப்பிட்ருக்க, என்னால் வரவே முடியல. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ரா, நமக்குள்ளே இருக்குடா ஈக்கோ. ஒன்று பண்ணு, உங்கள் அண்ணன்ட்டு சொல்லி பிரியாணி வாங்கி வைக்க சொல்லி நம்ம போய் சாப்பிடலாம். வா மச்சான் போகலாம்.